வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி அந்த மாநில உற்பத்தி குறியீடு இதையெல்லாம் தீர்மானிப்பதில் எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கு, எந்த அளவுக்கு முதலீடுகள் வருது, எந்த அளவுக்கு உலக அளவில் இருந்து இந்த மாநிலத்தினுடைய தன்மையை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாநிலத்துக்குள்ள போனா எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குமா, சமூக பதட்டம் இல்லாத மாநிலமா, வன்முறை இல்லாத மாநிலமா, ஏதாவது பிரச்சனைனா தொழிலுக்கு பிரச்சனை வந்துருமா, படித்த இளைஞர்கள் இருக்கிற மாநிலமா, இந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் முதலீடுகள்லாம் வரும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த கால அரசுல நிறைய முதலீடுகள் வந்தது, நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த புதிய அரசு எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்திருக்கு அப்படிங்கிறத ஒரு தமிழ்நாட்டின் வாக்காளராக, தமிழ்நாட்டின் குடிமகனாக, தமிழ்நாட்டில் வசிப்பவராக நம்ம எல்லாருக்கும் உடனடியாக தேவை. ஏன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இதை நம்ம இந்த வீடியோ. தென்கொரியாவினுடைய ஹிவாய் சிங் அப்படின்னு 1720 கோடி திட்டம் தூத்துக்குடியில் ப்ராஜெக்ட் அவங்களுடைய திட்டம் இருப்பதாக இருந்தது, நமக்கு வர்றதா இருந்தது. அது ஆந்திரா மாநிலம் குப்பத்திற்கு மாற்றப்பட்டது. ராயல் என்ஃபீல்டு எல்லாருக்கும் தெரியும், 2200 2500 கோடி விரிவாக்கம் சத்யவேட் ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. 1955 முதல் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்த அந்த நிறுவனம் இப்ப வெளியே ஆந்திராவுக்கு போயிருக்கு. அடுத்து ஹிந்தால்கோ, ஆதித்யா பிர்லா குழுமத்தினுடைய ஹிந்தால்கோ நிறுவனம், நிறைய ஷேர் மார்க்கெட்ல அடிக்கடி ஷேர் மார்க்கெட் செய்தி படிச்சீங்கன்னா அந்த நிறுவனத்தின் பேர் அடிக்கடி பார்ப்பீங்க. அந்த ஹிந்தால்கோ வந்து 586 கோடி அலுமினியம் எக்ஸ்ட்ரூஷன் தொழிற்சாலையும் ஆந்திராவினுடைய குப்பம்ங்கிற பகுதிக்கு போயிடுச்சு. அடுத்து பிரீமியர் எனர்ஜிஸ் 1700 கோடி பிளஸ் சோலார் பிவி செல் திட்டம் நாயுடுபேட்டாவுக்கு போயிருக்கு. நாயுடுபேட்டாங்கிற ஆந்திரா ஏரியாவுக்கு போயிருக்கு. மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் 30,000 கோடி மதிப்பிலான மாபெரும் கப்பல் கட்டுமான மற்றும் கடல்சார் தொழில் மைய திட்டம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆக அப்ப நம்மளுடைய இந்த 30 நாள் கவர்மெண்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இப்பதானே அவங்க வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வியில் ஒரு தர்க்கம் இருக்கு. ஆனால் தென்கொரியா நிறுவனம், ராயல் என்ஃபீல்டு, ஹிந்தால்கோ, பிரீமியர் எனர்ஜிஸ், மசகான் டாக்ஷிப் இப்படின்னு எதை கேட்டாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்தது, தமிழ்நாட்டில் தொழில் முனைவு இருந்தது, இப்படி போயிருக்குன்னா, ஆந்திராவுக்கு போயிருக்குன்னா இது என்ன தமிழ்நாடு அரசா இல்லை விஜயநகர பேரரசு எதுவும் ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் விஜயநகர பேரரசு நடத்துவாங்க, அங்கே தான் சக்கரவர்த்திகள் இருப்பாங்க, விஜயநகர பேரரசு. ஆனால் மதுரை மாதிரி இடத்துல அவங்களுடைய சிற்றரசுகளை நியமிப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா டெல்லி மாதிரி, இப்போ எப்படி டெல்லி இருக்கு அது மாதிரி மாநிலம் மாதிரி மதுரையில் ஆட்சி செய்வாங்க விஜயநகர பேரரசு. ஏதாவது பிரச்சனைனா மதுரையில் இருக்கக்கூடிய மன்னரை மாற்றி விட்டுருவாங்க அந்த விஜயநகர பேரரசு. அது மாதிரி எனக்கு இது டவுட்டாக இருக்கு, அது என்னங்க தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டு அனுபவிக்க வேண்டியது, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பெல்லாம் ஆந்திராவுக்கும், ஆந்திராவில் உள்ள குப்பம் பகுதிக்கும், நாயுடுபேட்டாங்கிற பகுதிக்கும் போயிருக்குன்னா இப்போ இது அரசியல் கிடையாது, தரவுகள் டேட்டாவோட நான் சொல்றேன். 6 மாசம் கழிச்சு நீங்க தமிழ்நாட்டை வளர்க்கறது இருக்கட்டும், ஏற்கனவே இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலீடு வாய்ப்புகளை எல்லாம் கரெக்டா ஆந்திராவுக்கு அனுப்பியிருக்காங்கன்னா எனக்கு என்னன்னே புரியல. நம்ம தொழில்துறை அமைச்சர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? எப்படி ஆந்திராவுக்கு அனுப்புவதே அவர் தடுத்திருக்கணும் இல்லையா? சந்திரபாபு நாயுடு, ஜெயலலிதா, கலைஞருக்கிடையிலே ஒரு போட்டியே நடக்குவாங்க, எது ஐடி சிட்டி, எது ஐடி ஆக்குறது, எங்க சிட்கோ வர்றது, அப்படி இது மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு தமிழ்நாடும் ஆந்திரா வளர்ந்துச்சு. ஆந்திராவை விட தமிழ்நாட்டில் அதிக ஐடி கம்ப்யூட்டர் படித்தவர்கள், 90ஸ்க்கு அப்புறம் தனி ஐடி பார்க்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரி குளோபலைசேஷனுக்கு அப்புறமும் மாநில உணர்வுகள், மாநில உரிமைகள் பாதிக்கப்படாமல் பார்த்ததுல வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. 90ஸ்ல திமுக குறிப்பா அதுல கலைஞருடைய பங்கு அதிகம். இப்படியெல்லாம் சந்திரபாபு நாயுடுவுடன் போட்டி போட்ட தமிழ்நாடு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கேட்கிறாரோ கேட்கலையோ, அள்ளி அள்ளி இந்தாங்க நாயுடு சார், இந்தாங்க ஆந்திராவுக்கு எல்லாத்தையும் வச்சுக்கோங்கன்னு கொடுத்தா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? இதனால எவ்வளவு நட்டம் வரப்போகுது? இன்னும் நிறைய லிஸ்ட் சொல்றாங்க, நான் வாசிச்சது கொஞ்சம் தான், உங்களுக்கே நிறைய லிஸ்ட் வந்திருக்கும். எனக்கு நேற்றிலிருந்து இது என்ன சார் தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லா ஆந்திராவுக்கு போகுது, நேத்துல இருந்து எனக்கு இது டேட்டா பாருங்க. பாருங்க, அதானி ஹைடர், அதானி ஸ்டீரியோ ப்ராஜெக்ட்ஸ் 12 கோடியே 297 எங்க போயிருக்கு? ஆந்திராவுக்கு போயிருச்சு.
ராயல் என்ஃபீல்டு 2500 கோடி ஆந்திராவுக்கு போயிருச்சு. அப்போலோ டயர்ஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் 5100 கோடி ஆந்திராவுக்கு. கிரீன் எனர்ஜி டயர் ப்ராஜெக்ட் 2 லட்சம் கோடி ஆந்திராவுக்கு. அஸ்ரின்கான் போக் 30,000 கோடி ஆந்திராவுக்கு. அம்கா கிரப்ஸ்லியா அம்கா பெனிஃபிஷியல் ஆர்ஜிபி, அந்த எழுத்து எனக்கு சரியா தெரியல, சரி பரவாயில்ல, 15,000 கோடி. எந்த நிறுவனத்தின் பேரில் நான் எல்லாம் ஆந்திரா, எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தது ஆந்திராவுக்கு போயிருக்கு. அப்போ யூனியன் கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் அதுவும் ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதெல்லாம் இந்த 22 நாளில் தமிழ்நாடு ரீசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லாசஸ் பாருங்க, ஷிஃப்டட் டு ஆந்திர பிரதேஷ் எவ்வளோ போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதா? நான் எடிட்டரை காமிக்க சொல்கிறேன். 2 லட்சம் கோடி இந்த 22 நாளில் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொழில் வாய்ப்புகள் ஆந்திராங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் போயிருக்கு. இது என்னன்னே எனக்கு புரியல. 22 நாளில் ஏதோ தமிழ்நாடு அரசு வந்ததே ஏதோ ஆந்திராவுக்கு வந்து தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரணுமாங்கிறது தெரியல. அப்படி எதுவும் கட்டாயம் இருக்கா என்னன்னு தெரியல. இதுவரையும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு ஒரு அரசு வந்தவுடன் பக்கத்து மாநிலத்துக்கு, குறிப்பா ஆந்திராவுக்கு இவ்வளவு அனுப்பியிருக்கிறாங்கன்னா இது நம்ம என்ன சொல்லி புரிஞ்சுக்க எனக்கு ஒண்ணுமே இது புரியலைங்க. இந்த மாமன்னன் படத்துல வடிவில் சொல்லுவார்ல, என்னங்க அது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு மக்கள், ஆனா எல்லா வேலை வாய்ப்பையும் நம்ம அள்ளி அள்ளி ஆந்திராவுக்கு தரோம். இங்க எதுவும் சந்திரபாபு நாயுடு கட்சி எதுவும் நின்றுச்சா என்னன்னு தெரியல. எவ்வளவு இது பாருங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மூவிங் ஃப்ரம் தமிழ்நாடு டு அதர் ஸ்டேட். ஆந்திரா மட்டும் இல்லை, பிற ஸ்டேட்டுக்கும் போயிருக்கு. ஆனால் ஆந்திரா தான் நம்பர் 1. அதில் பாருங்க, அதில் வந்து செக்டார் வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூவ்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் 45,700 கோடி, கிட்டத்தட்ட 36%. ஆட்டோமொபைல் அண்ட் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் தொழில்துறை மட்டுமே 45,700 கோடி, 36% ஆந்திராவுக்கு போயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் 25,400 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 20% போயிருச்சு தமிழ்நாட்டை விட்டு. அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி 19,100 கோடி ரூபாய் போயிருச்சு. டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் 12,700 கோடி, 10% அங்க போயிடுச்சு. கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் 10,200 கோடி அங்க போயிடுச்சு. இப்ப இது என்ன, இப்படி சொல்லிட்டே போகலாம், ஏகப்பட்டது இப்படி போயிருக்கு. எல்லாமே நான் ஆதாரத்தோட பேசல, என்னென்ன கம்பெனி எவ்வளவு கோடி எவ்வளவு ரூபாய் ஆந்திராவில் எந்த இடத்துக்கு போயிருக்கு எல்லாமே இங்க வந்து ரிசல்ட்டா வந்திருக்கு. இப்படி போறதுனால தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அதையும் ஃபிகர்ஸா போட்டிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு? நம்ம தமிழ்நாட்டுக்கு 1,27 லட்சம், 1,27 லட்சம் தமிழ்நாட்டுக்கு இந்த 23 நாள், இந்த கவர்மெண்ட் வந்து 23 நாள்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போனதுனால நமக்கு வந்த நட்டம். அப்புறம் லாஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் 85,000 பொட்டன்ஷியல் ஜாப்ஸ், இந்த தொழிற்சாலைகளில் வேலை பார்த்த நமது தமிழ்நாட்டை சேர்ந்த படித்த திறன்மிக்க இளைஞர்கள் 85,000 பேர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறான். அடுத்து ரெவென்யூ இம்பாக்ட் எவ்வளவு நமக்கு, ஜிஎஸ்டி இதெல்லாம் எவ்வளவுனா, லோயர் ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, எலக்ட்ரிக்கல் டியூட்டி அண்ட் ஆன்சிலரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே நமக்கு அவுட்டு. அடுத்து காம்படிட்டிவ் டிஸ்அட்வான்டேஜஸ், ஈரோட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் லாங் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டிவ்ஸ். அப்ப இந்த தொழிற்சாலைகள் போனதுனால வேலை இழப்பு, நமக்கு தொழில் முதலீடு இழப்பு, தொழில் நிறுவனங்கள் வெளிநாட்டுகளிலிருந்து வர்றது, இப்படி இவ்வளவு பெரிய பொருளாதார இழப்பை நம்ம பெற்றிருக்கோம். இதனால ஆந்திரா பெற்ற நன்மைகள், தமிழ்நாட்டில் 22 நாள்ல நாம செஞ்ச சம்பவம், தமிழ்நாட்டு அரசு செஞ்ச சம்பவம் ஆந்திராவுக்கு எவ்வளவு நன்மையை பயத்திருக்கு பாருங்க. கெயின்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆந்திரால 64,000 கோடி, யாருக்கு? தமிழ்நாட்டில இருந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு. அவன் தமிழ்நாட்டுக்காரன் கும்பிடணும், ஆந்திராக்காரன் தமிழ்நாட்டை கும்பிடணும். ஒவ்வொரு ஆந்திராக்காரங்க பாருங்க எங்க தமிழ்நாடு அரசு உங்களுக்கு எவ்வளவு பேணுதுன்னு. நீங்க பாருங்க, எங்களெல்லாம் நீங்க எவ்வளவு தூரம் எங்க நன்றியோட இருக்கணும்னு பாருங்க. ஜாப் கிரியேஷன் 40,000க்கு மேற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் எங்க வந்திருக்கு? ஆந்திராவுக்கு போயிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? நமக்கு இந்த 40,000 அவுட்டு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 40,000 வேலை வாய்ப்புகள் அவுட்டு, ஆந்திராவுக்கு 40,000 வேலை வாய்ப்பு போகுது. எக்கனாமிக் பூஸ்ட், ஹையர் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட், டாக்ஸஸ், எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் லோக்கல் டெவலப்மெண்ட். அங்க மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து வரி,
ஏற்றுமதி வரி, லோக்கல் டெவலப்மெண்ட், அந்த லோக்கல் ஏரியா தொழிற்சாலை போறதுனால எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும்னா ஆந்திராவினுடைய ஹைப்பர் லோக்கல் ஏரியா கொண்டு டெவலப் ஆக போகுது. ஈகோ சிஸ்டம் டெவலப்மெண்ட், ஸ்ட்ராங்கர் சப்ளை செயின்ஸ், ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth. தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவின் கட்டமைப்பே இந்த 22 நாள்ல வேற லெவலுக்கு போயிருச்சு நம்ம தமிழ்நாடு அரசால. இது இது நம்ம என்ன பண்றது? அங்க போற ஒவ்வொன்றும் அதே அளவுக்கு இங்க இழப்பு. 40,000 பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு இழப்பு. ஆல்ரெடி இந்த போற இந்த கான்செப்ட்ல 85,000 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க இழப்பு. இப்போ இது எங்க போறது? அப்புறம் இது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தட் மூவ்ட், என்ன மாதிரியான முதலீடுகள் மூவ் ஆயிருக்குன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. கியா இந்தியா, KIA, கியா இந்தியா அப்படிங்கிற கம்பெனி ஆட்டோமொபைல் பத்தி ஏற்கனவே பார்த்தோம். அது ஆந்திர பிரதேசுக்கு 13,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டா போயிருக்கு. அடுத்து LG எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஃபீல்டில் ஆந்திர பிரதேசுக்கு நம்ம 5,000 கோடி கொடுத்துருக்குறோம் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்து ஃபாக்ஸ்கான் குரூப், எலக்ட்ரானிக்ஸ் குரூப்ல ஆந்திர பிரதேசுக்கு 22,000 கோடி போயிடுச்சு. ஆத்தர் எனர்ஜியில் EV காம்போனன்ட்ஸ், அதில் இது மகாராஷ்டிராவுக்கு, ஆந்திராவுக்கு மட்டும் கொடுத்தா அப்படி நம்ம எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கணும்ல. ஆந்திராவுக்கு அதிகம் கொடுக்குறாங்க, அது என்னன்னு தெரியல. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு 1,800 கோடி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் இதில் குஜராத்துக்கு கொடுத்துருக்குறாங்க 2,000 கோடி. குஜராத்துக்கு கொடுக்கணும்ல மோடி ஆட்சியில். தமிழ்நாட்டுக்கு வரவதெல்லாம் குஜராத்துக்கு அனுப்புறது தான் அவங்கள பொறுத்தவரைக்கும் குஜராத் தான் மெயின். அதை மீறி தான் தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆந்திராவுக்கு, மகாராஷ்டிராவுக்கு, குஜராத்துக்கு, தெலுங்கானாவுக்கு, அடுத்து கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா மூணுக்கும் அதர் ஆட்டோ காம்போனன்ட்ஸ் ஃபைன்ஸ் அப்படிங்கிறது அனுப்பியிருக்காங்க 20,000 கோடியில். இப்போ நான் இந்த வீடியோவில் பேசுனது எதுவுமே அரசியல் கிடையாது, ஃபிகர்ஸ், தரவுகள், ஆதாரங்களோட நான் சொல்லியிருக்கேன். இது என்ன, நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களே நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லைன்னா தம்பி இது எதுவுமே போல தம்பி, நீங்களா சும்மா சொல்கிறீங்க ஒரு ஃபிகர்ஸை வச்சுட்டு. தமிழ்நாட்டிலிருந்து எதுவுமே அப்படி போகவே இல்லை, ஒரு தொழில் முதலீடு கூட போல. அப்படியே அந்த கவர்மெண்ட்ல இருந்த அதே வெளிநாட்டு முதலீடுகள் கண்டினியூ ஆகுது. ஆந்திராவுக்குலாம் நாங்கள் எதுக்கு அனுப்ப போகிறோம்? ஆந்திராவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம தமிழ்நாடு, அவங்க வேற ஸ்டேட்டு. இது தமிழ்நாடு, தமிழர்கள் பேசுகிற பகுதி, நாங்கள் எதுக்கு அந்த பகுதிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு பதில் கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பற்றியும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கீர்த்தனா மேடத்தில் கேட்டிருந்தேன், அவங்கள்ட்ட இவ்வளோ விலாவரியாக ஃபிகர்ஸோலாம் எடுத்து போட்டிருந்தேன். அவங்க இது எல்லா ஃபிகர்ஸும் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு. நான் இன்வெஸ்ட்மெண்ட் மூவிங் ஃப்ரம் தமிழ்நாடு டு அதர் ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்து அதில் உள்ள டீட்டெயில் எடுத்தேன். தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு போகிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு மட்டும் போகிறத எடுத்தேன். இப்போ டோட்டலாக அதர் ஸ்டேட்டுக்கு போனதை பற்றி பேச போகிறேன். எல்லாமே நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன் ஒழிய நான் சும்மா போகிற போக்கில் தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு, தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது, சந்திரபாபு நாயுடு தான் இங்கே எல்லாமே ஆட்சி செய்கிறாரா, அப்படிலாம் நான் கேட்கல. எப்படிங்க 22 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த இத்தனை நிறுவனங்கள், இத்தனை MNCகள், இத்தனை உங்களுக்கு ஆட்டோமொபைல், ரிலையன்ஸ் எல்லாமே எப்படிங்க ஆந்திராங்கிற பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது, குப்பம்ங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு போகுது அப்படிங்கிற கேள்வியை தான் நான் கேட்குறேன். ஒரு தமிழனாக கேட்டிருக்கேன், ஒரு தமிழ்நாட்டு குடிமகனாக கேட்குறேன், தமிழ்நாட்டின் வாக்காளராக கேட்குறேன், முதலமைச்சரை பார்த்து கேட்குறேன், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மேடத்தை பார்த்து கேட்குறேன். மேடம், எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாடு, நீங்களும் தமிழ்நாடு தான், அதனால் நீங்களும் உங்களுக்கும் ரத்தம் கொதிச்சிருக்கும், ஐயோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போகுதுன்னு ரத்தம் கொதிக்கணும். ஏன்னா நம்மலாம் தமிழர்கள். அதனால் நம்ம தமிழ்நாட்டு, நம்ம மாநிலத்திலிருந்து 45,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு போகுது, 85,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு போயிருச்சு. இவ்வளோ பெரிய நட்டம் ஏற்பட்டிருக்கே, இந்த 22 நாளில் இதை எப்படி சரி செய்ய போகிறீங்க? இதை நீங்கள் நேர்மையாக பதில் சொல்லணும். முத அந்த கப்பல் கட்டுற இதுதான் சமூக வலைதளங்களில் பரவுச்சு, அந்த மஸ்கான்கிற கப்பல் கட்டுற இது மட்டும். கடைசியில் உள்ளே போய் பார்த்தா இவ்வளோ நிறுவனங்கள் போயிருக்கு, இவ்வளோ கோடிக்கணக்கில் போயிருச்சு. உங்களுக்கு 10,000, 20,000, 30,000, 40,000, 80,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு. அப்போ இது என்ன மாதிரியா நடக்குதுன்னு எனக்கு புரியல. எதுக்கு ஆந்திராவுக்கு போகணும்? எனக்கே குழப்பமா இருக்கு. இதுன்னா நம்ம தமிழ்நாடுங்கிறது மக்களாட்சியா இல்லை விஜயநகர பேரரசு? ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில், தஞ்சாவூரில், எல்லா இடத்துலையும் விஜயநகர பேரரசு தான் இருக்கும். அங்கே இருப்பாங்க அவங்க விஜயநகர பேரரசு. அவங்க ஆந்திர தேசத்திலிருந்து தமிழ்நாடு, கர்நாடகாவில் சிற்றரசர்களை வச்சுக்கிட்டு ஆட்சி செய்வாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்க கவர்மெண்ட்டை மாற்றி விட்டுருவாங்க. பிஜேபி எப்படி தான் ஆளும் ஸ்டேட்டில் பண்ணுது, அந்த மாதிரி தான் விஜயநகர பேரரசு இருந்தது. இப்போ எனக்கு இப்போ பார்த்திபன், நடிகர் பார்த்திபன், நான் ஒரு தெலுங்கு அபயா, நான் ஒரு நாயுடு, எனக்கு தெலுங்கு பேச தெரியலன்னு வருத்தப்படுறேன், ஐயோ தமிழனா பிறந்துட்டேனே அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார் பாருங்க பார்த்திபன். அந்த பார்த்திபன் சமீபத்தில் முதலமைச்சரை பார்த்து விஜய்க்கு ஒரு படம் கொடுத்தாரு.
அது என்னன்னா மன்னர் படம். நான் கேட்டேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருக்கு எதுக்கு மன்னர் படம்? ஒரு காமராஜர், அண்ணா, பெரியார் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்கள்ங்கிற அடிப்படையில் அம்பேத்கர் படத்தை கொடுக்கலாம், ஆபிரகாம் லிங்கன் இந்த மாதிரியே கொடுக்கலாம். ஆனால் அவர் மன்னர் பெருமையில கொடுத்தாரு. சரி, என்ன மன்னர்னு பார்த்தா விஜயநகர பேரரசு. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, பார்த்தீங்களா பார்த்திபன் வந்து தெலுங்கு, அதனால தான் விஜயநகர பேரரசை போய் விஜய்க்கு கொடுக்குறாரு. நான் அதை பெருசாக கண்டுக்கல, விடுங்கப்பா, மன்னரில் என்ன தமிழ் மன்னர் தெலுங்கு மன்னர். ஆனால் இப்போ யோசித்து பார்த்தா அவர் விஜயநகர பேரரசை போய் கொடுக்குறதும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திபன் தன்னை ஒரு தெலுங்கு பிரைடுன்னு அப்படி மீசையை முறிக்கிட்டு நாங்களாம் அப்படி எங்களுக்கு ஜாதிக்கு பெருமைன்னு சொல்லிக்கிட்டதும், இப்போ விஜய்க்கு கரெக்டாக விஜயநகர பேரரசு கொடுக்குறதும், இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முதலீடுகள்லாம் ஆந்திராவுக்கு போவதையும் பார்த்தா என்னங்க நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. தயவு செய்து ஒரு தமிழ்நாட்டின் வாக்காளனாக, அப்பாவி தமிழனா, ரொம்ப இன்னசென்டான ஒரு தமிழனான நான் ஒரு தமிழ்நாட்டுக்காரன், எப்படி எங்கள் தமிழ் மண்ணில் இருந்து கடந்த ஆட்சி வரை எங்களிடம் இருந்த அந்த முதலீடுகள் ஆந்திராவுக்கு 20 நாளில் ஷிஃப்ட் ஆகுதுன்னா என்ன காரணம்? பயமா? ஏன் சந்திரபாபு நாயுடு ஏன் பயப்படுறாரு விஜயை பார்த்து? பவன் கல்யாணோட நண்பர் தானே இவர். என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. சீரியஸாக பொருளாதார ரீதியாகவும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பின்னோட்டத்தில் போடுங்க. தொழில் ரீதியாக ஏதாவது பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அதனால் போகிறாங்கன்னா சரி, இல்லை வேறு எதுவும் அரசியல் இருக்கா அதையும் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா பிரதமரை பார்க்க போனபோது கூட ஆந்திராவை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெருக்கமானவங்களை கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஒரு தகவல் சொன்னாங்க. நம்ம அப்போல்லாம் அதை பெருசாக எடுத்துக்கல. இப்போ பார்த்தா எல்லாமே ஒரு புள்ளியாக வரும்போது எதுக்கு ஆந்திராவுக்கு அனுப்புகிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இது சமூக வலைதளங்களையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு செய்தியாளராக தரவுகளுடன், ஆதாரங்களுடன், ஃபிகர்ஸோட என்னென்ன டீட்டெயில்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இது குறித்து மேலும் ஆய்வு செய்யுங்க. நானும் தெரிந்த அறிஞர்களிடம் கேட்குறேன் எதனால் ஆந்திராவுக்கு போகுதுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஏன் தமிழ்நாடு அரசு 22 நாளில் இவ்வளோ கோடிக்கணக்கில் ஆந்திராவுக்கு அள்ளி கொடுக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குது? இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதனால் நமக்கு என்னெல்லாம் நட்டம் வரும் அப்படிங்கிறத, இது எப்படிலாம் சரி செய்யலாங்கிறதையும் நீங்கள் எனக்கு அட்வைஸாக சொன்னீங்கன்னா நல்லது. அது மூலமாக ஜீவா டுடேயில் தொடர்ந்து தமிழர்களுக்கு அந்த செய்தியை நான் சொல்ல வாய்ப்பாக இருக்கும். முதலமைச்சருக்கும் தொழில்துறை அமைச்சருக்கும் இந்த வீடியோவை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரியாமல் இருக்குல்ல ஏன் போச்சுன்னு. அதனால் இது ஏன் அப்படின்னு எங்களுக்கு ஒரு புரிதலுக்காக நீங்கள் ஒரு வீடியோ போட்டாலோ அதுக்கு பதில் தந்தாலோ நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.